Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா Lenovo E41-25 லேப்டாப்பில் விண்டோஸ் 7 OSல டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லேப்டாப் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் 64 பிட்டுக்கு மட்டும்தான் டிஃபால்ட்டாக வந்து டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி இதுக்கு விண்டோஸ் 7க்கு டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே விண்டோஸ் 10 OS தான் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு சில டிரைவர்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும், இல்லைனா ஒரு சிலது எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து 3.0 USB கொடுத்துருப்பாங்க, 2.0 கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். 3.0 வந்து ப்ளூ கலரில் இருக்கும், 2.0 வந்து நார்மலாக பிளாக் கலரில் இருக்கும். இந்த 3.0 பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் வந்து அதுக்கான டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் எடுக்கும். பட் 2.0 வந்து நார்மலாக எடுக்கும். 3.0 பார்த்தீங்கன்னா வெறும் பவர் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். அதை நீங்கள் யூஎஸ்பியாக எடுக்க வைக்கணுன்னா அந்த டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எடுக்க வைக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ், ஒய்ஃபை, ப்ளூடூத்தும் எடுக்க வைக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் டிரைவர்ஸை. நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து OS போட்டு எடுத்து வச்சுருக்கேன் லேப்டாப்பில். இதில் வந்து எந்த டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணலை இப்போ வரைக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு வரும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஜஸ்ட் இதை ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. நான் வந்து லோவில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அது வந்து ரொம்ப சின்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லி மேக்ஸிமம் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இதுக்கு வந்து 2 சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். இந்த 2 சாஃப்ட்வேருமே வந்து டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிரைவர் பூஸ்டர் வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும், டிரைவர் பூஸ்டர்னு சொல்லிட்டு. இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்டால்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. டைரெக்ட் இன்ஸ்டால் வேணாம், கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து கொடுக்க வேணாம். கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நம்ம வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து ஏதாவது பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகுதான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணோம், அப்போ தான் ஃபுல் டிரைவர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கிறேன் இந்த டிரைவர்ஸ் வந்து எங்கேயாவது ரன் ஆகுதான்னு சொல்லி. உங்கள் டாஸ்க் பாரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் பூஸ்டர்னு எங்கேயாவது ரன் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணி எண்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதோட கீ ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராக் ஃபைல் இருக்குது என்கிட்ட. இது வந்து ரேர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் WinRAR வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ WinRAR பார்த்தீங்கன்னா 64 பிட் 32 பிட் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க ஜஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் போய்க்கோங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு மை கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா இதில் வந்து சிஸ்டம் டைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 64 பிட் எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 32 இருந்தால் 32 WinRAR இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 64 இருந்தால் 64 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்து இதில் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இதில் வந்து டன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிராக் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த கிராக் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி வரும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்ச் ஃபைல் வந்து பேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம டிரைவர் பூஸ்டர் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும், அதில் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஒன்று வரும், அங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து ஜஸ்ட் அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம கிராக் ஃபைல் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் ஃபைல் கொடுத்துருப்பேன், ரீட்மி ஃபைலு, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதிலே நான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் டிரைவர் பூஸ்டர் சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நெட்வொர்க்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனாக ஸ்பெசிஃபை ப்ராக்ஸி சர்வர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன் அந்த ரீட்மி ஃபைலில், அது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைப் கூட பண்ணிக்கோங்க. 0.0.0.0 அதுதான் அந்த ஃபைலு. அது ஜஸ்ட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்ட்டில் வந்து 8080ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு 80 இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நான் இப்போ 80 மட்டும் ஒரு டைம் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ மாதிரி இருக்கும், அதை என்டர் பண்ணுற மாதிரி வரும். இந்த ரீட்மி ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கோட் கொடுத்துருப்பேன், ஆக்டிவேஷன் கோடு. அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த கீயை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை வந்து அந்த கீயை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிரைவர் பூஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். மேலே பார்த்தீங்கன்னா டிரைவர் பூஸ்டரில் வந்து ப்ரோன்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபுல் டிரைவர்ஸையும் இன்ஸ்டால் பண்ண முடியும், கேமிங் டிரைவர்ஸையும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோ டிரைவர் வந்து வராது, இது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம லேப்டாப்பில் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ உங்கள் மொபைல் நான் இது டேட்டா கேபிள் எடுத்து செல்லி மொபைலே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என் செட்டிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டு பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு யூஎஸ்பி டேதரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனேபிள் பண்ணோடனே சிஸ்டமில் வந்து நெட்டு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு கீழே பாருங்கள் அந்த நெட்வொர்க் இதில் வந்து எனக்கு நெட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் இன்டர்நெட் அக்சஸ்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவர் பூஸ்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்கேன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் என்னென்ன டிரைவர்ஸ் இல்லைன்னு அது வந்து ஃபைன் பண்ணிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸும் ஃபைன் பண்ணிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட்னு சொல்லி ஒன்று மேலே டிக்கு பாக்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு டைம் டிக் பண்ணி அன்டிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லா டிரைவரும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டிரைவர்ஸையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த மாதிரி வந்து கேட்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் திஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் எனிவே கொடுத்துக்கோங்க. எத்தனை டைம் கேட்டாலும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மேபி வரலாம், இதில் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 4 சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் அப்டேட் ஆகிருக்காது, இது வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுறலாம் இதை. இப்போ நம்ம சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணி. இப்போ நான் என் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. சிஸ்டம் செட்டிங்ஸ் சேஞ்சுன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எரர் மெசேஜ் வராமல் ஸ்டார்ட்குள்ளே போயிட்டு ரன்னுன்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆப்பை.
ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து services.mscன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி அப்படியே டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா AMD எக்ஸ்டர்னல் யூட்டிலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AMD கிராஷ்ன்னு இருக்கும், அது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா AMD எக்ஸ்டர்னல் யூட்டிலிட்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்னு சொல்லியிருக்கும். இதை வந்து டிசபிள் வச்சுக்கலாம். டிசபிள் வச்சுட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்து வராது உங்களுக்கு சிஸ்டம் ஆன் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏரோ தீம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லிவிட்டு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற தீமை கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ தீம் இருக்கும், அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு ஒரு தீம் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸி ஃபீல் வந்துடும். அவ்வளோதான், இங்கே எல்லா டிரைவர்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தீம்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கிளாஸி ஃபீல் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிளும் வர ஆரம்பிச்சிடும், ப்ளூடூத்தும் வர ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து உங்களுக்கு எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் பூஸ்டர் சாஃப்ட்வேர் வந்து ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். மறுபடியும் பண்ணிங்கன்னா சிஸ்டம் டிவைசஸ்னு சொல்லி சின்னதாக ஒரு டிரைவர் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதை அப்டேட் பண்ணிங்கன்னா தான் USB 3.0 ஒர்க் ஆகும். அது என்னடா காட்ட முடியல, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் காட்ட முடியல. நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு USB 3.0வும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.